எனக்காக ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு. எதுக்கு 2.5 மணி நேரம் கொடுத்து பத்தாதா உங்களுக்கு? 2.5 மணி நேரம் உள்ள வந்துகிட்டு ஒண்ணுமே இல்லாம உட்காந்துருக்கேன். மண்டை காய்து எங்களுக்குலாம். மிகப்பெரிய சுதந்திர போராட்டம் வரல இருக்கும் ட்ரெய்லர். இப்படிதான் படமும் சொன்னீங்க. நம்ப மாட்டேன். பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். மச்சா, பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட என்னடா கேட்டா? அவங்க ரொம்ப கோபம் படுத்தாங்கடா உன் மேல. குருமா, உங்களுக்கு கல்யாணம் வச்சுக்கிடுங்க. எங்க கூட இருப்பீங்களா? எங்க அம்மா அப்பாவை பார்த்து கூட மச்சான். ஐயோ, நான் தான் சொன்னேடா, கேட்க மாட்டேன்ட்டானே கடைசி வரைக்கும். அந்த பிள்ளைய நம்பாதன்னு கேட்கலையே. வா வண்டியில ஏறு வண்டி எடு. வண்டி பரவட்ட சொன்னேன், பொட்டைக்கு சவகாசம் வேளான்னு கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேன்ட்டானடா. பையன் கண்டபடி ஊரை சுத்துறான்னா எதிர்காலம் பாழா போயிடுமே வேணான்னு சொல்லலாம். ஆனா தான் பையனை காதலிக்காதன்னு சொல்ற உரிமை எந்த அப்பனுக்கும் கிடையாது. புருஷனுக்கு இருக்கா? மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அடடடடா, இன்னும் உன் நெஞ்சு புரியலையா ஆன்டி வேரியா? உங்க அப்பா அவனுக்கு ஒரு யோசனை பண்ணிருக்கேன். எதுக்குமா? என்ன சொன்னாரா? புருஷன்கிட்ட இருந்து அன்பு பாசம் எல்லாமே கிடைக்குமா. நீங்க எந்த விதமான கவலைப்படணும், ஹாப்பியா இருக்கியா. யாரோட புருஷன் கிட்ட கிடைக்கும்னு சொன்னாரா? ஆண்டாளை கட்டிக்கணுமா கட்டிக்கணும், இல்ல செல்லம்மாவை கட்டிக்கணுமா, இல்ல 2 பேர் கட்டிக்கிட்டாலும் சரிதான். எவ்வளவு ஒரு பிரில்லியண்டான ஐடியாவை எவ்வளவு எமோஷனலா கன்வே பண்ணிருக்கு பாருங்க சார். எப்படி கணக்குல வேணா நான் வீக்கு, ஆனா 10 கேட்டா போட்டுக்கல. ஏண்டா தம்பி, 18 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள வேலைக்கு வர? என்னென்ன பண்றது, குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும். நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே எடுத்துங்கண்ணே. ஏண்டா? எனக்கு 3வது குழந்தை பிறந்தது. 5 நிமிஷம் சந்தோஷமா இருக்க மாட்டேறாங்க, உடனே நல்ல வரி போட்டுறானுங்க வயித்துல. ஐயோ, ஆமா, என்ன சாக்லேட்? மச்சான் மச்சான், வெளியே வாடா, ஏரோப்ளேன் போகுது. ஏரோப்ளேனா? இதுல மதுரைக்காரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது? உன் போனை கொடு. இது மதுரடா, உன்னை மிரட்டுண்டா, உன்னை விரட்டுண்டா. நீ உள்ள வந்து வம்பு பண்ணா ஓட விடு நகரம். வழக்கத்துல பாசமான நகரம். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? என்ன நடந்துச்சுன்னு ஆடுறா கேளு. நம்ம ஏரியா பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸை விட்டு இறங்கினேன். எந்த இடத்துல இருந்து 2 ஜம்ல அப்படியே போய் அவன் நெஞ்சு கிட்ட புடிச்சு முட்டுனே பார்த்துட்ட ஒரு முட்டு ஜக்குன்னு விளையிட்டா. பின்னால போஸ்ட் வரா ரத்தத்தை கண்டாதான் அவன் மாமனுக்கு கோவம் வருமே. பூஸ் பண்ணி கிரிட்டு போய் இதே மாதிரி நடுவுல ஒரு மிதி முதுகுல அருவாளை திருப்பி வச்சிருக்கேன். பலாப்பழம் முடந்த மாதிரி 2 பாலமும் பிறந்துருச்சு. மறுபடியும் பூஸ் பண்ணி கிரிட்டு போய் விழுகிறேன். இத நான் பண்றேன், நீங்க போய் டீம் செலக்ட் பண்ணுங்க. அட என்னப்பா பண்ற? சிலையை தோத்திக்கிட்டு இருக்கு. அத நான் பண்றேன், நீ போய் டீம் செலக்ட் பண்ணு. என்ன பண்றீங்க? இத நான் பண்றேன், நீ போய் டீம் செலக்ட் பண்ணு.
ஆமா இது அவன் ஆள்கிட்ட போன் பேசிக்கிருக்கான் அத வேலையை நீ எப்படியா பாப்ப? என்ன வேலையாவது நாங்க பாப்போம், நீங்க எல்லாம் போய் டீம் செலக்ட் பண்ணணும். அதுதாங்க, இது எல்லாம் சேம் தான், இது நம்ம கேம் தான். நம்ம கேம் இல்ல, அவங்க கேம். நீங்க இப்ப டீம் செலக்ட் பண்ணுங்க முதல்ல. நீ வெளியே போயிருவையா? பிளே ஆஃப்க்கே வரமாட்ட போ. சரி டீமே செலக்ட் பண்ணி வைங்க, அதையாவது நாங்க வியாபாரம் பாக்குறோம்ல. சாப்பிட்டு 4 நாளைக்கு தர்மம் போடுங்க ஐயா. இந்த போடுங்க சாமி. ஸ்ட்ராங்கா அண்ணங்களுக்கு டீய போடுறா. போமாட்டியா? இந்த 10 ரூபா டீ 18 ரூபா. சாப்பிட்டு 4 நாளைக்கு தர்மம் போடுங்க ஐயா. பையா எனக்கு ஒரு போட்டோ எடுத்து விடுங்க. கொஞ்சம் எந்த பக்கம் வாங்க, கொஞ்சம் முன்னாடி வச்சிடலாம். என்னடா என்னம்மா இது? ஒரு போட்டோ எடுத்து கூடேன்பா. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையில மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம். கொஞ்சம் எந்திரிச்சிடுவீங்களா? வயசான பாட்டி உட்காருக்கு இடம் இல்ல. சேவை செய்யறதுக்குன்னு பிறந்தவன் அந்த சினேக் பாபு. ஏய் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் பேயில போமா. இலை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். ஓகே, என் தங்கச்சிய பாரியா. என் தங்கச்சி தேவதை மாதிரி. எங்க அம்மா அப்பா பண்ண பெரிய புண்ணியம் இப்படி ஒரு தேவதையை பெற்றது. அதில் என்று ஒன்று அது கடவுள் போல உணரத்தான் முடியும், அதில் உருவம் இல்லை. டிப்பை எடுத்து அப்படியே அடிச்சு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடலாம். ஹாய், நீங்க கோயம்புத்தூர் மாப்பிளைய ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? போறியா நெத்தில புட்டு வச்சுடுவா. ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மில்க் பிக்கிஸ் தருவோம். ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். சிறில ஏமாத்துறான். முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னா வெறும் பேர் இல்லடா, பிராண்டடா.
And splashdown. Crew 9 back on Earth. முதல் நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. சாப்பாட்டு மேசைன்னா இது அவ்வளோ பெருசு இருக்கும். இறால்னா இறால் அப்படின்னா 6 வகை இறால் இருக்கும். நண்டுனா நண்டு அப்படியே தான் இருக்கும். அப்படியே முழு நண்டா இருக்கும். பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள மாதிரி எப்படி சமைப்பாங்கன்னே தெரியும். அந்த ஃபிகரை எப்படி உசார் பண்ணணும்னு சொல்றான். இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். ஓகே என்னாச்சு? எனக்கு எந்திரிக்க தெரியும். போங்கடா. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல வச்சு. If you like the episode, please share, like, comment, and subscribe. Please like this. Subscribe. அண்ணே கிழிஞ்சிரும். ஓகே டேக் जाओ दूर इनसे कहे सुकून